பிடிக்கிற அனுபவம். ஆமென். அப்ப இது உறவு. கை தட்ட எப்படி கை தட்டணும்? சிவகாசி பட்டாசு மாதிரி கை தட்டு. வெரி குட். அல்லேலூயா. இது உறவு. இட் இஸ் a relationship. நம்ம வேற மாதிரி சாம்பிரதாயம் மாதிரி பார்த்துட்டு இருந்த காலங்கள் அல்ல, இது உறவாய் மாறிற்று. அப்ப என்றைக்கு இந்த உறவு உங்களை விட்டு விலகி போகிறதோ நீங்கள் உலகத்தரமான மனிதர்களாய் மாறிவிடுவீர்கள். பாருங்க, நேசம் ஒண்ணுதான், ஒரு நேசம் மட்டும்தான், 10 நேசம் இல்லை. அவர்னா அவர் மட்டும்தான், அவர்னா அவர் மட்டும்தான். அவர் கூட பணம், அவர் கூட வீடெல்லாம், மனைவி பிள்ளைலாம் ரெண்டாவது தான், எல்லாமே ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் அவர் ஊழியமும் ரெண்டாவது தான், சபை ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் அவர் தான். இந்த அன்பு உங்க பேர் மேல அவனுக்கு கோபம் இல்லை. நீங்க கிறிஸ்துவ பேர் வந்துட்டா கூட பிசாசு எரிச்சல் அடைய மாட்டான். நீங்கள் சபையில் உட்கார்ந்தாலும் கூட எரிச்சல் அடைய மாட்டான். நீங்கள் வெளி உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிலர் வீட்டுக்கு ஒரு 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 பெண் என்ன வந்து அழுதாங்க. அண்ணா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் புருஷன் நல்லா இருக்கிறாரு, வெளியே போன என்ன ஆகுதுன்னே தெரியல, போன் பேச மாட்டேன்றார், எப்பவுமே போன் பிஸியா வருது, எப்பவுமே பிஸி, போன் ரெஸ்பாண்டே பண்றது இல்லை. எங்க இருக்கிறேன்னு கேட்டா உனக்கு என்ன அப்படின்றாரு. ஆனா வீட்டுக்கு வந்தா நல்லா பேசுறாரு. நாட்கள் கடந்து போன போது தான் தெரியுது, தன்னுடைய மனைவி அன்பை விட்டு இன்னொரு அன்பில் அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தான் புரிய வந்தது. புரியுதா அவங்க எல்லாருக்குமே? தேவஜனமே, நாங்கள் ஆலயத்தில் வரலாம், பாடலை பாடலாம். ஆனா என்னுடைய கேள்வி, தேவன் உங்களுக்கு முன்னதாக வைக்கிற கேள்வி, நீங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறீர்களா? அந்த அன்பை உணர்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா, அந்த அன்பு தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் பணத்து பின்னாடி, உலகத்தின் பின்னாடி, செல்வந்தன் பின்னாடி ஓடி 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 அநேகர் இந்த அன்பை இழந்திருக்கிறோம். அநேகர் இந்த அன்பை இழந்திருக்கிறோம். அநேகருக்குள்ள இந்த கிறிஸ்துவ அன்பை விட்டு விலகிற்று. நீங்கள் பாடலை பாடி, காணிக்கை தந்து, தசமபாகம் தந்து, ஆனா இந்த அன்புக்குள்ளே இல்லாம போடுறதுனால பலவிதமான காரியங்கள் நம்மளை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால மிக மிக அவசியமானது, இந்த கடைசி காலத்துல சில நேரத்தில் ஊழியம் என்று ஓடினவர்கள் எத்தனையோ பேர் ஊழிய பாதையிலே பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். ஊழிய பாதையிலே ஏதோ ஒரு உறவுகளோடு சிக்கி வாட்ஸ்அப் சாட் மூலமாய், ஐயோ பிரதர் உங்க பாடல் சூப்பரா இருக்கு அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, ஐயோ பிரதர் தான் ஆரம்பிப்பாங்க, தேங்க்யூ சிஸ்டர் தான் ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டர் அப்படியே மிஸ்டர் ஆயிடுறாங்க. தேவஜனமே, இது உலகம். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிங்க, அருமையான ஐயாமார்களே, இந்த அன்பை விட்டு விலகி போகும்போது வெறும் உறவுகள் மாத்திரமல்ல, உங்களை எதெல்லாம் நீங்கள் வெறுத்தீர்களோ அதை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எதெல்லாம் வேண்டாச்சி என்று கொமிட்டு விட்டீர்களோ மறுபடியும் அதை தின்ற ஆரம்பிப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, நாய் தன் கக்கினதை. அது ஏன்? இந்த அன்பு விட்டு விலகிட்ட பிறகு கக்கினது வாந்தியாய் தெரியாது, அது இன்பமாய் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த அன்பை விட்டு வெளியும் போது நீ வெறுத்தது நேசிக்க ஆரம்பிப்ப. ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு ஊழியம், ஒரு பக்கம் தேவை, எனக்கு ஆத்துமாக்கள் தேவை. ஆனா இந்த ஆத்துமா, இந்த ஊழியம் கர்த்தர் சித்தத்தின்படியே நடக்கணும்னா நான் கிறிஸ்துவின் அன்பில் அடங்கியிருக்க வேண்டும், அடங்கியிருக்க வேண்டும். சும்மா அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடக்கூடாது, அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடக்கூடாது. பக்கத்துல கை பிடிச்ச நீ மாடா ஆடான்னு கேளுங்க. சும்மா ஓடு, சும்மா அங்க ஓடு, இங்க ஒரு மீட்டிங், அங்க ஒரு மீட்டிங், இங்க ஒரு ப்ராஃபஸி, அங்க ஒரு ப்ராஃபஸி, அவன் ஒரு ஈலிங்கு, இவன் ஒரு ஈலிங்கு, அங்க ஒரு புனாக்கு தலை, இங்க ஒரு மணக்கு தலை, எல்லாம் வர வேண்டியது, எல்லார்கிட்டையும் தலை கொடுக்க வேண்டியது. ஏன் உங்க ஐயா பார்த்தா என்ன, என்னம்மா உங்களுக்கு? ஏன் இங்க ஈலிங் இல்லையா? பைத்தியமா பிடிச்சிக்க நம்ம எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு தெரியல எனக்கு. ஏன் ஈலிங்கு வந்து நான் அப்பெல்லாம் ஏதோ மலை மேல ஏறுவேன், இப்பயும் மலை மேல ஏறி போடா ஈலிங் வருமா? அன்புக்குள்ள இருக்கணும். அந்த அன்புக்குள்ள இருந்தீங்கன்னா மலை கீழே வந்துடுது, உடைக்கப்படுது, வழிகள் திறக்குது. அந்த அன்பு இருந்தா எரிகோ மதில்கள் உன்னை பார்த்து நடுங்கி கீழே விழும். அல்லேலூயா. இது அன்புதான் முக்கியம். இது உறவு.
நீங்கள் சாதித்து பணத்தை சாதித்ததுனால நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளம் இல்லை. அந்த உறவுக்குள்ள இருக்கணும். இந்த உறவு தான் முக்கியம். பணத்தை விட, பெண்ணை விட, வேலையை விட, எல்லாத்தை விட உனக்கும் எனக்கும் தேவை கிறிஸ்துவின் உறவு. This is the bond. இது பாண்டு. நீ பாண்டு சைன் பண்றீங்க இல்லையா, ஒரு அத்தாச்சி சைன் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாண்டு. அந்த பாண்டு கிழிஞ்சிரும், அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். ஆனா அந்த ரத்தத்தினால வந்த உறவு இது யாராலும் பிரிக்க முடியாது. கை தட்டணும். எப்படி கை தட்டணும்? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதனால பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு, அன்பு முழு உள்ளத்தோடு இன்னைக்கு டார்கெட் உங்க பேர் அல்ல, உங்க வீடு அல்ல. நீங்கள் ஆண்டு விட்டு விலகி தூரம் போகணும். அவ்வளவுதான். அநேகர் விழுவதுக்கு காரணம் என்ன? அநேகர் இளம் வாலிபர்கள் பாவத்தில் சிக்கி அந்த பாவத்தில் விழுந்து விட்டு என்று உணர்வு கூட இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன? அவர்கள் தேவ அன்பை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். தேவஜனமே, என்னுடைய பதட்டம், என்னுடைய பயம் ஒன்றுதான், நான் கிறிஸ்துவின் அன்பில் இருக்கணும். 21 வயதுல எப்படி ஆண்டவரோடு உறவாடணும், அந்த உறவு அதிகமாய் அதிகமாய் ஆகணும், தவிர அது குறையக்கூடாது. அந்த அன்புக்குள்ள போக போக தான் நீங்கள் அவரை பார்க்க துடிப்பீர்கள். அந்த அன்பு அதிகரிக்கும் போது தான் ஒரு முகத்தை பார்க்க ஆசைப்படுவீங்க. அந்த அன்பு அதிகரிக்க அதிகரிக்க தான் அவருக்காக எதையும் செய்வதற்கு உள்ளம் ஏங்கும். எதையும் விட்டு விடுவீங்க, ரொம்ப ஈஸியாக விட்டுடுவீங்க. அன்னைக்கு தேசத்தை விட்டு தேசத்துக்கு வந்த மிஷனரிகள்லாம் பல பல கோடிகளை விட்டாங்க. இந்த அன்புக்கு முன்னதாக, இங்கே டேடிக்கு முன்னதாக இந்த கோடி ஒன்றுகளை சொல்லி விட்டுட்டு உனக்காக எனக்காக எவ்வளவோ சந்தோஷங்கள் இழந்து வந்தாங்களே. காரணம், அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக விட்டுறான். அந்த அன்பு ஒரு வாலிப பிள்ளைகள் வரும்போது அவள் நேசித்த அந்த அன்பை விட்டுறான். அந்த அன்பு வாலிப தம்பிக்குள்ள வரும்போது அவன் நேசித்த அந்த அன்பு பெருசா தெரியறதில்லை. He just gives up. விட்டுறான், ஈஸியா விட்டுறான். நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் விட்டுறோம். ஏன்னா இந்த அன்புக்கு எனக்கும் இந்த சென்டர்ல வருதா, விட்டுருவோம். விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற காரணம் என்ன? அந்த அன்பை நீ அனுபவிக்கல. ஐயோ, அந்த பாவத்தை விட காரணம் என்ன? இந்த அன்புக்குள்ள நீ இல்லை. ஐயோ, எனக்கு இந்த பண ஆசை விட்டு வெளியே போக மாட்டேன், காரணம் என்ன? இந்த அன்புக்குள்ள நீ இல்லை. இந்த அன்புக்குள்ள போக போக உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உம் நாமம் துதி கையிலே ஏசையா, உம் அன்பை ரசி கையிலே ராஜா. உன் நாமம் துதி கையிலே ஏசையா, உம் அன்பை ருசி கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே
துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உங்க நாம துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே கடைசியா என் உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அன்புக்குள்ள இல்லாம போன பட்சத்துல பல பேர் பல கவலையில விழுந்திருக்கிறீங்க. கவலை உங்களை ஜபிக்க விட மாட்டேங்குது. காரணம் இந்த அன்புக்குள்ள இல்லை. அன்பு எந்த நிலையில கூட நீங்க வாழ்ந்துருவீங்க, ரொம்ப ஈஸியா வாழ்ந்துருவீங்க. எந்த நிலையில வாழ்ந்துருவீங்க. ஐம் டெல்லிங் யூ. நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய சாப்பாடுலாம் வரும்னு பார்த்தேன். 21 வயசுல ஃபுல் டைம் வந்துட்டேன். ஐயா சொன்ன மாதிரி 27 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபுல் டைம் வந்துட்டேன். ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் இல்லை, நத்திங். அப்படியே வந்துட்டோம். ஆண்டவர் கூப்பிட்டார், வந்துட்டோம். சாப்பாடுலாம் வரும், சட்டெல்லாம் வரும், கோட்டெல்லாம் வரும்னு பார்த்தா குப்பை தொட்டில் சாப்பிட்டேன். ரட்சிக்கப்பட்டவர் இருந்த சாப்பாடு போயிடுச்சு, இருந்தும் போயிடுச்சு. உண்மை. 2006 பாவங்கள் போக்கிய பாடினேன். என்ன யாருக்குன்னா தெரியுமா? மீட்டிங்கு போனேன்னா சட்டை கிழிஞ்சிருக்கும், கையில் அப்படி தூக்க முடியாது. இப்படிதான் அல்லேலூயா சொல்லுவேன் அந்த ஆரம்பத்தில். புரியுதா? அப்போ நான் நினைச்சு அழுததே இல்லை. ஐயோ ஆண்டவரே, கிழிஞ்ச சட்டை போட்டுன்னு யோசிப்பேன். என்னடா மீட்டிங் போறோம், சட்டை கிழிஞ்சிருக்கு, பின்னாடி பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு, இப்படி இழுத்து இழுத்து பேசணுமே அப்படி யோசிப்பேன். அட போடா, கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட் போட்டாலும் நீங்க வர மாட்டீங்க, அவர் வராரு கூட. என்ன அன்பு! இவர் என் கூட இருக்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு எனக்கு. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மயக்கத்தில் நான் விழலை. இப்படி தான் வருவேன். இஷ்டம்தான் கூப்பிடுங்க, கஷ்டம்தான் விட்டுடுங்க அப்படின்னு. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். எனக்கு வாங்குறதுக்கு காசும் இல்லையே, இருந்தால் வாங்கி போட்டுக்கிறதுக்கு. புரியுது அவங்க எல்லாருக்கும்? ஆனால் இல்லைன்ற வருத்தமும் எனக்கு இல்லை. எல்லாரும் என்ன கேள்வி பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 55 கிலோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு 45 கிலோ. சூப்பரா இருக்குல்ல சாட்சி? இதெல்லாம் இல்லாம போகும்போது கூட எனக்கு வருத்தமே இல்லை, ஆனந்தமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். காரணம், ரத்தத்தினால கழுவப்பட்டேன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவ வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன். கமான். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சர்வ வல்லவர் என் எஜமானன், என் மனவாளன். இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே, இது அதிசயம் தானே. இது 1 2 3 go. சாவ வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம்.
இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் 1 2 3 go. சர்வ வல்லவர், சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான. சாவை வென்றவர் என் மனவாளன். ஃபீலிங் எல்லாம் நம்ம படவே மாட்டோம். இப்போ என்னடானா சக்கரை இல்லைன்னு ஃபீலிங்கு, பருப்பு இல்லைன்னு ஃபீலிங்கு, இதெல்லாம் ஃபீலிங்கோ ஃபீலிங்கு. 10ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீதேவி, 20ஆம் தேதிக்கு மேலே மூதேவி. ஃபீலிங்கோ என்ன? ஏன் கிறிஸ்டின் அந்த அன்பு இல்லை. யூ சி, திஸ் இஸ் த ப்ராப்ளம். நான் தேவைக்காக வரல, என் தேவைக்காக இயேசு இல்லை, என் தேவையே இயேசு. புரியுதா? தேவைக்காக இல்லைம்மா. யாரோ 2 பேர் 3 பேர் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம தேவையானதான். சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, பாஸ்டர்லாம் இல்லை. எங்க அப்பா பக்கா கோட்டை. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது. என் பைபிள் ஆங்கில பைபிள். ஏதோ ஒரு குப்பத்தொட்டில் சாப்பிட்டவன், 10க்கு 10 வீட்டில் இருந்தவன். மோட்டு பூச்சி தான் என் சொந்தக்காரங்க. பள்ளி கற்பாம்பூச்சி ஓட்டணும் வீட்டில் பிறந்தவன். வறுமையிலே பெரிய வறுமை. கெட்ட வார்த்தையே கேட்டு வளர்ந்தவன். அன்பு இல்லை. அன்பு ஏங்கும் போது கூட, எங்கள் அப்பாவை கட்டிப்பிடிக்கும் போது கூட எங்கள் அப்பா குடித்து உறங்கி கொண்டிருப்பார். இப்படி இருந்த எனக்கு ஒரு அன்பு என்னை தேடி வந்தது. நான் தேடி அன்பு கை கொடுத்தது. நான் தேடி போகாத அன்பு என் கை பிடித்தது. இதுதான் முக்கியம். இதுக்காக தான் சபை, இதுக்காக தான் நான் பைபிள் படிக்கிறேன், இதுக்காக தான் ஜெபம் பண்றேன். காசுக்காக இல்லை. உங்க அன்பு இன்னும் வேணும்ப்பா. இந்த அன்பு கிட்ட போக 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 என்னம்மா அவருக்கு தெரியாதா கொடுக்கறதுக்கு? தம்பிக்கு தெரியாதா சாப்பாடு கொடுக்குன்னு ஒரு ஜெபமா? சாப்பாடு வேணும்னு ஜெபம் பண்றீங்களா? வெக்கமா இல்லை? சாப்பாடுக்காக ஒரு ஜெப விண்ணப்பமா? எப்படி? அன்பு கொடுக்காதா? அன்பு செய்யாதா? தன் ஜீவனையை கொடுத்தவரையா? ஒருவேளை செய்யாமல் போனாலும் கூட இந்த அன்பு எனக்கு போதும் சொல்ல மாட்டீங்களா? போதும் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை எனக்கு கொடுக்காம போனா நீங்க போதும் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை உங்ககிட்ட இருந்தது எடுத்தால் கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று அவரை புகழ்ந்து பாட மாட்டீங்களா? இந்த அன்பு ரத்தம் சிந்தத்துக்கு முன்பதாகவே இந்த அன்பை உணர்த்த யோப் பக்தன் சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ரத்தம் சிந்ததற்கு முன்பதாகவே இந்த அன்பை அனுபவித்தவன் சொல்லுகிறான், வெறுமையாய் வந்தேன், நான் வெறுமையாய் போவேன், ஒரு நாள் என் மீட்பரை நான் பார்ப்பேன். தேவஜனமே, ரத்தம் சிந்துதலுக்கு முன்பதாகவே சொன்ன பக்தன், நான் உம்மை இன்னும் அறிய வேண்டும். ரத்தம் சிந்ததுக்கு முன்பதாகவே தன் தாய் தகப்பன் வீட்டை விட்டு வந்த ஆபிரகாமை கேளுங்கள், ஏன் வெளியே வந்தாய்? அந்த அன்பு. ரத்தம் சிந்ததுக்கு முன்பதாக நெகேமியாவை கேட்டு பாருங்கள், ஏன் உன் பதவி விட்டு வெளியே வந்தாய்? அன்பு. இந்த அன்பை உணர்ந்தவர்கள் தேவனுக்காக சாதித்தார்கள், இழந்தார்கள், கூடார வாசிகளாக திரிந்தார்கள். இந்த அன்பு இன்னைக்கு இல்லாம போனதுனால அநேக விதத்துல விழுந்திருக்கிறோம். தேவ சித்தத்தை செய்ய தவறிவிட்டோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த மறந்து விட்டோம். ஏதோ வந்தது, ஏதோ கொஞ்சம் பணம் வந்தது, ஏதோ வீடு வந்தது என்பதை சாட்சியாய் மாற்றிக்கொண்டோம். பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே விசுவாசியே. இந்த அன்பு, அன்றைக்கு இருந்த அன்பு இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதே வண்ணமாய் தான் ஆண்டு நேசிக்கிறாயா? ஒன்றுமில்லாத நேரத்தில் உன்னை தேடி வந்த ஆண்டு இன்னும் அதே வண்ணமாக தான் உன்னோடு உறவாடுகிறாயா? அதே வண்ணமாக தான் இன்னும் அவரை நேசிக்கிறாயா? அதே வண்ணமாக தான் வேதத்தை படித்து அவர் பாதத்தை முத்த கொடுக்கிறாயா? அல்லது மாறி போனாயா? Are you changed? இந்த உலகம் உன்னை பிஸியாக்கிடுச்சா? இந்த உலகம் உன்னை உலகத்தின் தேவைகளை தன் சந்தைக்கு தள்ளிவிட்டதா? உன் குடும்பத்தின் தேவைகளுக்காகவே ஓடி ஓடி உழைத்து அந்த உன்னோடு இருந்து ஒன்றுமில்லாத நேரத்தில் வந்த இந்த அன்பை மறந்து விட்டாயா? கரங்களை மேல உயர்த்தி
Oh, we worship you. Thank you, Lord. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீங்க இருதயத்தை. கரங்களை மேல உயர்த்தி பாடலாம். கல்வாரி அன்பினையே அன்பினையே கண்டு கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் ஆண்டவரே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீங்க கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. Jesus name. சத்தமா ஆமென். அல்லேலூயா. இந்த அன்பு தான் உங்களை காப்பாற்றும். ரொம்ப தைரியசாலி இருக்காதீங்க. உங்க ஜபம் கம்மியாகுதா அப்படியே இருந்துடாதீங்க. தப்பு பண்ணக்கூடாது. பைபிள் படிக்காம அப்படியே லைஃப் ஓடுதா, தைரியசாலியா இருந்துடாதீங்க. ஆபத்து. ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறீங்களா, மாட்டிட்டு இருக்கிறீங்களா, வெளியே ட்ரை பண்ணுங்க. இந்த சிங்கம் ரோட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஜனங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வலை போட்ட உடனே துடிக்கும் பாருங்க. ஏன்னா அதுக்கு தெரியும் இது என் வீடு இல்லை, நான் மாட்டிட்டு இருக்கிறேன்னு தெரியும். தேவஜனமே துடிக்கும், கத்தும், எல்லாரையும் பார்த்து கோவப்படும். தேவஜனமே நடக்க வேண்டிய இடம் தேவ பாதம். நீ அங்கிருந்து தூரம் வந்துட்டேன்னு தெரியணும் உனக்கு. யூ ஆர் கெட்டிங் அவுட் ஃப்ரம் தட் பிளேஸ். நீ அங்கிருந்து தூரம் போயிட்ட, நீ அங்கிருந்து விலகிட்ட. நீ எங்கேயோ தேவ சமூகத்தில் தேவனுக்காக வாழ்ந்தவன். அந்த அன்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமா இருக்கக்கூடாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டேன் போயிட்டேனோ. 6 நாட்கள் தேவனோடு உறவாடி தேவனோடு பேசினவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலக கவலைகள், உலக சிற்றின்பத்தில் விழுந்து தேவ அன்பை இழக்கும் போது என்ன ஆபத்து? பரலோக ராஜ்யம் கட்டப்படாது. அதான் ஆபத்து. ஜனங்க மன்னிச்சு போயிடுவாங்க. இந்த கிறிஸ்துனுக்குள்ள அன்புக்குள்ள இருக்கிறவன் தான் தேவ சித்தத்தை டெய்லி செய்வான். ஆண்ட தட்டிட்டே இருப்பார், செய்ய வச்சுட்டே இருப்பார். ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணிட்டே இருப்பான், துடிச்சுட்டே இருப்பான். ஆனா இந்த அன்புக்குள்ள போகாதவன் உலக கவலையில் நிரம்பிடுவான்.
அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் பிள்ளை அழுக சத்தம் கேட்கும். அவன் கண்ணுக்கு முன்னாடி தான் மனைவியின் தேவை சத்தம் கேட்கும். அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் டேக்ஸ் பற்றி பேசுவான், கார் பற்றி பேசுவான். அவன் வண்டி சர்வீஸ் விடுறது கூட ஷார்ப்பாக அடிக்கும் பாருங்க, கரெக்டாக அடிக்கும் பாருங்க. அவன் வீட்டு வாடகை கூட 10ஆம் தேதி கரெக்டாக அடிக்கும். அவன் பிள்ளை ஃபீஸ் அடிக்கும், அவன் வயிற்றுக்கு சாப்பாடு அடிக்கும். கிறிஸ்துவின் சத்தம் சித்தம் கேட்க தவறி விடுவான். காரணம், அந்த அன்பை விட்டு தூரம் விடுவான். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? நீ தூரம் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அவன் கிட்ட கிட்டெல்லாம் அவன் கொடுப்பான். டார்கெட் அவ்வளோதான். இவனை கொண்டு வந்துட்டேன்டா, இவனை எவ்வளவு பிஸியாக்க முடியுமோ அவனை பிஸியாக்கு. சண்டே மட்டும் விட்டுடு. சண்டே போலனா அவன் உணர்வு அடைஞ்சிருவான். அதில் அங்கே மட்டும் விட்டுடு. அங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டோம், மீதி 6 நாட்கள் அவன் என்னுடைய கையில் இருக்கட்டும் சொல்லி பலர ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத விசுவாசியாக அவன் வைத்து கொண்டிருக்கிறான். இதில் எத்தனை பேர் இங்கே சிக்கி கொண்டு எனக்கு தெரியாது. விடுவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலை நாயகன் உங்களை விடுவிப்பாராக, அந்த அன்புக்குள்ள இழுத்துக் கொள்வாராக. ஓடி வந்துருங்க. வேலைன்னு ஓடுறீங்களா? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஜபம் பண்ணாமலே ஃபுல் 16 ஹவர் வேலை செஞ்சு 2 லட்சம் பேமெண்ட் வருதா? உருப்பட மாட்டேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, 2 லட்சம் உயிரை காப்பாற்றணுமா? உயிர் இல்லையா? இதுவும் காப்பாற்றாது. உயிர் மட்டும் இல்லை, உன் முடியும் கூட காப்பாற்றப்படாது. முட்டாள்களா? இந்த அன்பு தான் என் பாதுகாப்பு. இந்த அன்புக்குள்ள இருக்கிறவன் சிங்கத்தின் கெபிக்குள்ள போனால் கூட காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. சிங்க கெபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடு. 1 2 3 go. Come on. Jesus. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காத்து. 3 go. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. தேவஜனமே, அறிவாளிகளாக தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ₹1,00,000 சம்பாதித்து வேதத்தை படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் வருகிற ₹1,00,000 அது தேவனால் வந்தது அல்ல. அது தேவன் மூலமாய் வந்த ஆசீர்வாதம் அல்ல. உன்னை கத்தம் சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு மூலமாய் வந்த கஸ்டமர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிளைண்ட் வந்துட்டே இருக்கிறாங்களா? பிசாசு அனுப்பிட்டே இருக்கிறான். பிசாசு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறானா? பைபிள் படிக்காமலே பிஸ்னஸ் பிக்கப் ஆகுதா? பைபிள் படிக்காமலே நல்ல வேலை ப்ரொமோஷன் வருதா? இது தேவனால் வந்ததல்ல, பிசாசு மூலமாக வந்தது. சொல்லுங்க ஐயோன்னு கத்துங்க. அதுவும் சாட்சி வேற. பைபிள் படிக்காம கர்த்தர் என்னை சாட்சி வேறு. இதுல பைபிள் படிக்கல, பிரேயர் பண்ணல, இவருக்கு வந்து 2 லட்சம் எவன் தந்துன்னே தெரியல இந்த லூசுக்கு. அடல் லூசு பசங்களா நீங்க? இல்ல பெங்களூர்ல. நான் உங்களை சொல்ல, கோபப்படாதீங்க. யோசித்து பாருங்கள். வேதத்தை படிக்கல என்று குற்ற உணர்ச்சி இல்லை. இன்னைக்கு வேதத்தை படிக்காமல் எழுந்துட்டோமே. அவசரமா 6 மணிக்கு எங்க ஓனர் ஃபோன் பண்ணாரு. ஓடினியே நைட்டு வரும்போது எப்படியா சாப்பிட்ட? நீ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு சாப்பிட்ட? பக்கத்துல கை பிடிச்சிருங்க. வெக்கமா இல்லை? பைபிள் படிக்கல. ஏன்? அன்னைக்கு வந்த அந்த ₹1,00,000 சண்டே சாட்சி காசே இல்லாம இருந்தேன்.
காசே இல்லாம இருந்த ஒரு கிளைண்ட் வந்தாரு. அவர் வந்த உடனே 3 மாசம் பில் கட்டாம இருந்தேன். அந்த கிளைண்ட் மூலமா கர்த்தனை உயர்த்திட்டார். ஆனா அன்னைக்கு பைபிளே படிக்கல. அன்னைக்கு தெரியாம தட்டிட்டீங்களோ? பரவாயில்ல. அன்னைக்கு பைபிளே படிக்கல, அன்னைக்கு ஜெபமே பண்ணல. அந்த ஃபீலிங் இல்லை ஐயாவுக்கு. பிசாசு என்ன பண்ணிட்டான் பாத்தியா? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டான் பாத்தியா? 3 BHK வீடு கொடுத்துட்டான். சவுத்துல வசனம், மனசுல வசனம் லேது. எங்க இது வசனம்? இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? வீட்டு ஃபுல்லா வசனம், பாத்ரூம்ல போனாலும் வசனம், பெட்ரூம்லயும் வசனம், கார்லயே வசனம், மனசுல லேது பிரசனம். பக்கத்து கை பிடிச்சலுங்க, வெக்கமா இல்லை? யார் ஏமாத்திங்கிறோம்? வசனம் போட்டுட்டா நம்ம என்ன பண்றது? நம்பிடுவோம் ஊழியக்காரங்க. ஐயோ என்ன வசனம், அப்பா கிட்ட தான் போனா தருது. ஏய் தம்பி மகன் நம்பிடாத, சவுத்துல மட்டும்தான் வசனம், அங்க லேது பிரசனம். புரியுதா? தேவஜனமே, அன்பு லைஃப்ல எதாவது விட்டாலும் பரவாயில்ல, சோர்ந்து போயிடாதீங்க, அன்பை விட்டுடாதீங்க. யாரு பொண்ணாலும் கவலைப்படாதீங்க. அப்பா போயிடக்கூடாது, ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண பள்ளத்தாக்கில் நடப்பேன். காரணம் யாரு? இந்த அன்பு என் கூட இருக்கு. நடக்க முடியுமா? நம்ம நடக்க முடியுமா? ஓடிடுவோம். ஆனா அவன் சொன்னான், நான் நடக்கிறேன்டா. காரணம் இந்த அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு. இன்னைக்கு பிரச்சனை ஜாஸ்தி. இந்த அன்பை விட்டு தூரம் போனதுக்கு காரணம் ஒண்ணு நாம தான், நம்ம ஊழியக்காரங்க தான். டிவியில் வர ஊழியக்காரங்க, நிறைய டிவியில் வர ஊழியக்காரங்க, அவங்க அங்க உங்களை அனுப்பாம வாங்க என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு உங்களை அவர்களுக்கு அடிமைகளாக வைத்துக் கொள்ளுகிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டுக்கிறோம். தேவனோடு உறவாடுவது தெரியல. ஆனா அந்த ஊழியக்கார் எனக்கு ஜெபித்தா நல்லா ஆயிடுவேன்னு சொல்லி ஏமாற்றப்படுகிறோம். உங்களுடைய சுயத்துக்காக தானே ஊழியக்காரை தேடுறீங்க. இந்த அன்பு கிட்ட போறவன் சுகம் வருதா, சாப்பாடு வருதா யோசிக்கவே மாட்டான். அப்படி ஒரு மயக்கிற அன்பு இது. இது கவர்ச்சியின் அன்பு. இது திராட்சை ரசம் காட்டிலும் இன்பமான அன்பு. இது தேனிலும் இனிமையானது. இந்த அன்பை ருசிக்காமலே பலர் பணத்தை வைத்துக்கொண்டே செத்து போயிட்டாங்க. தன் பணம் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த பணம் தன் குடும்பத்தை ஒன்றாய் சேர்க்க முடியவில்லை. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை. காரணம் என்ன? இந்த அன்பை விட்டுட்டாங்க. தேடி பார்க்காதீங்க. யாரோ மந்திரம் போட்டாங்க சொல்லாதீங்க. சாத்தான் உள்ள வந்துட்டான் சொல்லாதீங்க. காரணம், நீங்கள் அந்த அன்பை விட்டு விலகிட்டீங்க. கெட் பேக். சகோதரி திரும்பு. சகோதரா, அந்த அன்பு கிட்டவா, அந்த அன்பு கிட்டவா சமாதானம் வரும். அன்பு கிட்டவா இலை பாறுதல் வரும். அந்த அன்பு கிட்டவா சந்தோஷம் வரும். அந்த அன்பு கிட்டவா தைரியம் வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த அன்பு சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஐயா தட்டி பாடலாம். ஆராதனை, 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 ஆராதனை இயேசையா. ஆராதனை, 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 ஆராதனை பாடலாம். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன்.
இந்த அன்பு இருக்கிறது தான் ஆத்ம பாரம் அதிகரிக்கும். அதனால தான் பிசாசு இந்த அன்புக்குள்ள விடவே மாட்டான். உங்களை ஏனாதானமான கிறிஸ்தவனா மாற்றிடுவான். உலகத்தின் பொறுப்புகளை நிரப்பிடுவான். நீங்கள் அதிகாலை எழுந்து அன்பை தேடினீங்க, அந்த அன்பை விட்டு விலகும்போது இப்போ அதிகாலை எழுந்து உலகத்தை தேடுறீங்க. அதிகாலை எழுந்த உடனே அப்பா நான் என்ன செய்ய அழுதுங்க. இந்த அன்பை விட்டு போகும்போது அப்பா எனக்கு என்ன கிடைக்குன்னு அழுகுறீங்க. இந்த அன்புக்குள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தர் செத்து பண்ணா உள்ள துடிக்கும். ரட்சிக்கப்படலன்னு அழுகுவீங்க. ஐயோ நான் இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு வரேன்னு ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணலன்னு சொல்லி வேதனை உங்களை பற்றி பிடிக்கும். இந்த அன்பை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா மற்றவர்களை பார்த்து அவர்களை போல வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிச்சிடும். பி கேர்ஃபுல். தைரியமாக இருக்காதீங்க. அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு வசதி பணம் எல்லாம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு நாள் நீ சம்பாதித்த எதுவுமே உன்னை காப்பாற்றாது. ஐம் டெல்லிங் யூ. நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு இப்படியெல்லாம் வரவேலாம் தெரியாது. இந்த அன்பு என்னை மயக்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த அன்புக்காக பைத்தியமா மாறிட்டேன். இந்த அன்பு இருந்தா போதும், அவர் கூட தான் எனக்கு என்ன ஊழியம் ஒண்ணுமே தெரியாதுமா. நம்ம பஸ்ஸை பிடிச்சி சிவாஜி நகர் போயிருக்க மாட்டோம். எங்க ஊர்ல இருக்கிற லால்பாக்கு போயிருக்க மாட்டேன். கப்பன் பார்க்கு போயிருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் வருவேன், இப்படியெல்லாம் தேசங்கள் போய் எனக்கு தெரியாது. ஆனால் இதுவும் கூட எனக்கு பெரிதாய் தோன்றவில்லை. இது எனக்கு பயத்தை தான் தருகிறது. ஏன்னா அநேகர் இன்னைக்கு ஊழியத்தில் பிரபலமாக ஆக 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 அவர்கள் திசை மாறி கொண்டிருக்கிறதை நீங்கள் நன்றாய் கவனித்திருப்பீர்கள். ஐயோ இவர் இப்படி இருந்தாரு, இவர் நல்லா இருந்தாரு, இப்படி மாறிட்டாரு. நீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பீர்கள். இவர் வைராக்கியமா இருந்தாரு, இன்னைக்கு வைராக்கியம் இல்லையே. இவர் துடைச்சாரு, இவர் ஆத்மா பாரத்தோடு இருந்தாரு, இவர் பரிசுத்தத்தில் இருந்தாரு, இன்னைக்கு இப்படி திசை மாறி என்று நீங்கள் ஏக்கத்தோடு ஆச்சரியத்தோடு பார்க்கவில்லையா? காரணம் என்ன? இன்றைக்கும் அவர்கள் ஊழியக்காரர்கள் தான், ஆனால் தேவன் எதிர்பார்த்த ஊழியர்கள் அல்ல. அன்பு போயிடுச்சு. அந்த அன்பு உன்னை ஏவிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பாதம் ரொம்ப முக்கியம். இந்த ராஜ்யம் கட்டப்படணும்னா உனக்கும் எனக்கும் தேவை இந்த அன்பு. இங்கிருந்து உன்னை தூக்கி தூரத்தில் கொண்டு போய் பிசாசு ரொம்ப தந்திரமாக செயல்படுவான். அவனுக்கு தெரியும் உன் மைண்டு, அவனுக்கு தெரியும் உன் ஹார்ட்டு. நீ பண பிசாசு பிடிச்சவன், இவனுக்கு பணத்தை கொடுத்துட்டா போதும்னா சொல்லி கொடுத்து உக்கார வைப்பான். உன்னை பைபிளை படிக்க விடவே மாட்டான். மொபைல் பார்க்கும்போது தூக்கமே வராது. பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைபிள் படிக்கும் போது தான் 15 இன்ச்சு வாய்ப்போம் மேல டைனோசர் மாதிரி. பார்த்துருக்கீங்களா? பைபிள் படிக்கும் போது தான் தூக்கம் வரும். நைட்டு ஃபுல்லா ஃபோன் பேசியிருப்பீங்க, தூக்கம் வந்திருக்காது. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கல்யாணத்துல இருந்திருப்பீங்க, தூக்கம் வந்திருக்காது. ஆனால் ஜெபிக்கும் போது மட்டும்தான். காரணம் அவனுக்கு தெரியும், இவனை விட்டுட்டா 10 பேரை காப்பாற்றிடுவான், 10 பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்துடுவான். இவனை விட்டுட்டா பரலோகத்தை நிரப்பிடுவான். இவனை விட்டுட்டா அந்த இருளுகளை நிர்மூலமாக்கிடுவான். இவனை விட்டுட்டா அதனால அவனுக்கு பலன் தருகிற இடம், அவனை வைராக்கியத்தில் நிரப்புற இடம் தேவ பாதம் தான். அந்த பாதத்தை விட்டு இவனை கொண்டு வா. அங்க போக போக தான் வைராக்கியம், அங்க போக போக தான் பரிசுத்தம், அங்க போக போக தான் கர்ப்பம் தரித்து ஆத்ம பரம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அங்க போக போக தான் உலகத்தை வெறுக்க ஆரம்பிப்போம், பண ஆசை வெறுக்குவோம். அங்க போக போக தான் தாழ்மை, அங்க போக போக தான் இறக்கும். ஐயா சொன்னார் இல்ல, அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு, நிறைய பிச்சைக்கார சாப்பாடு போடுறாரு. உண்மை சொல்லட்டுமா? சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை சுப்பிரமணி 1ஆம் நம்பர் கஞ்ச பேசினாரு. எங்க அப்பா தான். உங்க அப்பா யாரும் சுப்பிரமணிக்கிறாங்களா? 1ஆம் நம்பர் கஞ்ச பேசினாரு. அவரை திருமணம் செய்து கொண்ட காளியம்மா அதை விட டபுள் கஞ்ச பேசினாரு. அட எங்க அப்பா எங்க அம்மா கஞ்ச பேசினாரியா? உங்களை யார காளியம்மாக்குறீங்களா? இவர்களுக்கு பிறந்த 7வது பிள்ளை நான் என்ன தானசூர சிந்தாமணியா? நானும் கஞ்ச பேசினாரி தான். நம்மளுக்கெல்லாம் கொடுக்கலாம் மனசு வராதியா, நம்ம வாங்குற கோஷ்டி. அதனால தான் இந்த வாங்குறதை அறிந்துதான் எல்லா அரசியல்வாதிகளும் இலவசத்தை அள்ளி விடுறான். நமக்கு அவன் தெரியும், பெண்ணால் குடிச்சா நம்ம குடிச்சிருவோன்ட்டு இலவசமா. அதனால தான் உங்களுக்கு இலவசம் 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 சொல்லி நம்மளை சரி நல்லது அங்கே நாங்கள் டச் பண்ண போல. தேவஜனமே, நாங்கள் கஞ்சத்திலே பிறந்தோம். கஞ்சம் பணாசை உள்ளவன், கொடுக்க மனசு வருமா? என் சட்டைய எங்க அண்ணன் இடத்துல சண்டை போடுவேன்.
அது ஒரு பாக்கெட் இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு பாக்கெட்டு, உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட் என்னையா? பாக்கெட்டு, திக் பாக்கெட். அங்க ஒரு பாக்கெட் சொல்லி வச்சிருப்போம், இங்க ஒரு பாக்கெட் சொல்லி வச்சிருப்போம், தலைக்காணி கீழே போட்டிருப்போம். நம்ம எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்றது நமக்கு தெரியாதா? இப்படி இருக்கிறவனை கொடுக்கிறவனை மாத்துறது அந்த அன்பு தான். அல்லேலூயா. அந்த அன்பு கிட்ட போகாம இருந்தா நான் சாப்பாடு போட்டிருப்பேனா, குப்பை தொட்டில் சாப்பிட்டுவேன். இன்னைக்கு தினந்தோறும் 300 பிச்சைக்காரருக்கு டெய்லி சாப்பாடு போடுறோம். அவர் நாம மகிமையடையட்டும். கை தட்டினா எப்படி கை தட்டணும்? டெய்லி சாப்பாடு. பிச்சைக்கார சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, 50க்கு மேலே பிச்சைக்காரன் ஞானஸ்தானம் கொடுத்த கை இது. புரியுதா? அதனால இது அத்தனை குணங்கள் மாறணும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு உங்க அப்பா மாதிரி ஆசையா? உங்க அப்பா சுப்பிரமணியோ இல்லை கந்தமணியோ இல்லை கவுண்டமணி, ஏதோ ஒரு மணி, யார் மாதிரி ஆசைப்படுறீங்க? உங்க அப்பா மாதிரியா? உங்க அப்பா மாதிரி உங்க அம்மா மாதிரி வேணும். மூக்கு வாயெல்லாம் இருக்கட்டும், ஆனால் குணம் உங்க அப்பா மாதிரி வேணாம், தயவு செய்து வேணாம். உங்க அப்பா ஒரு கஞ்ச பேசுற உனக்கு தெரியும், நல்லா தெரியும். திட்டேனா? உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா உங்க அப்பா சுப்பிரமணியம் மோசமான கஞ்ச பேச எங்க அப்பா அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒத்துக்கிறீங்க, அந்த தப்பை ஒத்துக்கிறீங்க. நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு கொடுக்க வைக்கிறது, உங்களை உதவி செய்ய வைக்கிறது அந்த அன்பு தான். பாருமா, இந்த அன்பெல்லாம் வந்ததுனால தான் தேசத்தை விட்டு தேசத்தில் வந்து பெரிய பெரிய சர்ச்சு, ஹோமு, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. இன்னைக்கு இந்த அன்பு இல்லாததுனால நீ எதையோ கட்டிட்டுக்கிற, உலகத்தின் ஆசையை நிறைவேற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற. இது நிரந்தரம் அல்ல, ஆபத்து. பைபிள் படிக்காமலே வீடு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. வந்துருச்சா? போட அல்லேலூயா. பைபிள் படிக்காமலே ஜெபம் பண்ணாமலே வேலை வருதா? ஆபத்து, ஆபத்து. பைபிளே படிக்கிறதுல, பிரேயரே இல்லை, எல்லாம் வந்துட்டு இருக்குதா? பிசாசு உன்னை தன் வலையில வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ தேவனுக்காக வாழ்ந்திருப்ப, பெரிய விஷயம் சாதிச்சிருப்ப, அநேகர் கத்துக்களை கொண்டு வந்திருப்ப. ஆனா பிசாசு உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகாம தன் வலையிலே வைத்து. காரணம் என்ன? பரலோகம் நிரம்பக்கூடாது. இந்த அன்பு ஏங்குற விஷயம் ஒன்று தெரியுமா? நான் காட்டிற வசனத்தை, இந்த அன்பு துடிக்கிற விஷயம் யார் தெரியுமா? நீங்க தான். இந்த அன்பு துடித்து அழுகிற விஷயம் யார் தெரியுமா? நீங்க தான். என்ன நினைச்சு அழுதுருப்பாரு இல்லை ஆண்டவர்? 21 வயசு வரைக்கும் ஆண்டு காத்திருப்பாரு இல்லை? நான் அப்பப்போ சொல்லுவேன், ஏன் இவ்வளோ லேட்டாக நான் வந்துட்டேன்? பாவம் பண்ணாமல் இருந்திருப்பேன்ல. ஒரு 5 வயசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு 10 வயசுலேயே பாவத்தின் உணர்வு வந்திருக்கேன் இல்லை? ஆனால் 21 வயசு வரைக்கும் நான் லேட் பண்ணிட்டேன்னு காத்திருந்தார். என் பையன் வரணும், என் புள்ள வரணும். இந்த அன்பு துடிக்கிற ஒரே விஷயம் மிருகத்துக்காக அல்ல, தான் படைத்த ஜனத்துக்காக, உனக்காக, உனக்காக. அல்லேலூயா. உனக்காக தான் பூமியில வந்தார், உனக்காக தான் வந்தார். நீ என்கிட்ட வரணும். தூரம் இருந்ததுனால தானே கீழே இறங்கி வந்து, மா இப்போ வந்து இப்பயாவது வரியா? இதோ தொங்கிட்டேன், இப்பயாவது வரியா? இதோ உனக்காக அடி வாங்கிட்டேன், இப்பயாவது என்கிட்ட வரியா? இப்பயாவது வரியா? இதோ ரத்தம் பாரு, உடம்புல ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டேன், உனக்காக அடியை வாங்கிட்டேன், இப்பயாவது வரியா? இப்பயாவது வரியான்னு சொல்லி கெஞ்சி கேட்டு உங்களை அவங்களுக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கிற ஒரு ஜீவன் இருக்குமானால், மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தில் ஏக்கமையா. கரங்களை மேல உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம், இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே,
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ள. வாசிக்கலாம் யோவான் 3:16. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான்.